ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடியார்களுக்கு வணக்கம். சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நம் தமிழ் முருகக்க பெருமான் கையில் வேலேந்தி புறப்பட்ட அந்த பரவசமான கதையைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முருகப்பெருமான் ஒரு தர்ம நெறியை பின்பற்ற நினைச்சாரு. யுத்தத்திற்கு முன்னாடி தூது அனுப்புவதுதானே ராஜதந்திரம். அதனால தன் பக்கத்துல நின்ன இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை பார்த்து நாம நாளைக்கே அசுரகுலத்தை அழிக்க புறப்படுவோம், ஆனா அதுக்கு முன்னாடி சூரனின் எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு தூதனை அனுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பிரம்மனும் விஷ்ணுவும் ஆமா முருகா, அதுவே முறையான அறநெறி அப்படின்னு வழிமொழிந்தாங்க. உடனே முருகப்பெருமான் தன் அருகில் வீரத்தோடு நின்ன வீரபாகுவை கூப்பிட்டாரு. வீரபாகு, நீ உடனே மகேந்திர நகருக்கு புறப்படு. அங்கே போய் இந்திரனின் மகனான ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கானே அந்த சூரன், அவன்கிட்ட பேசு. தேவர்களை உடனே சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லு. அறநெறிப்படி ஆட்சி செய்ய சொல்லு. ஒருவேளை அவன் இதுக்கு சம்மதிக்கலைன்னா அவனோட மொத்த குலத்தையும் வேரோடு அழிக்க நாளைக்கு நாம போர்க்களம் புகுவோங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்லிட்டு வான்னு கட்டளையிட்டார். முருகனின் கட்டளையை தலைமேல் தாங்கிய வீரபாகு அப்படியே ஆகட்டும் முருகா என்று வணங்கி புறப்பட்டார். அப்போ அங்கே வந்த இந்திரன் வீரபாகுவோட கைகளை பிடித்து, வீரனே, நீ மகேந்திர நகர் போகும்போது அங்கே சிறையிலே வாடுற என் மகன் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் எப்படியாவது ஆறுதல் படுத்தி தைரியம் சொல்லு அப்படின்னு வேண்டிக் கொண்டார். தேவர்களிடம் விடை பெற்ற வீரபாகு கரைக்கு அருகே இருந்த கந்தமாதன மலை மேல் ஏறினார். அவர் காலில் அணிந்திருந்த வீரக் கழல்கள் கலீர் கலீர் என்று ஒலிக்க மலையின் உச்சிக்கு சென்றார். அங்கே முருகப்பெருமானை மனதார தியானித்தார். அடுத்த நிமிடம் பிரம்மனும் திருமாலும் வியக்கும்படி வீரபாகு ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்தார். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, ஐயன்வேல் வாழ்க என்று முருகனை போற்றுவிட்டு கடலை தாண்டி இலங்கையை நோக்கி பாய்ந்தார். வீரபாகு கடலை கடந்து சூரபத்மனின் நகர எல்லையான இலங்கை தீவுக்குள்ள நுழையிறார். அந்த பகுதியை யாழிமுக அரசன் காவல் காத்துட்டு இருந்தான். அவனோட படை தளபதி வீரசிங்கன் என்பவன் வீரபாகுவை பார்த்ததும் கத்தினான். யார் நீ? இதுவரை எங்களுடைய இந்த நகருக்கு யாரும் நுழைந்ததில்லை. தனியாக வந்திருக்கும் உனக்கு உயிர் மேல் ஆசை இல்லையா? உன்னை கொல்லும் முன் நீ வந்த காரியத்தை சொல் அப்படின்னு மிரட்டுறான். ஆனா முருகனின் தூதனான வீரபாகு சளைத்தவரா என்ன? தன் கையில் இருந்த வாளை மின்னல் வேகத்தில் சுழற்றினார். அந்த வீரசிங்கனின் கைகளையும் தலையையும் ஒரே வெட்டில் துண்டித்து கடலில் எறிந்தார். வீரசிங்கன் மடிந்ததை கேட்டு யாழிமுகாசுரனின் மகனான அதிவீரன் பெரும் படையோடு கோபமாக வந்தான். அவனை கண்ட வீரபாகு அசுரப்படைகளை துவம்சம் செய்ய தொடங்கினார். அதிவீரன் கோபத்தோடு, இந்த வாள் பிரம்மனால் எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை யாராலும் வெல்ல முடியாது, நீ என்னிடம் மடியப் போகிறாய் என்று சவால் விட்டான். அதற்கு வீரபாகு சிரித்துக்கொண்டே, உன் வீரமும் சவாலும் என்னிடம் பலிக்காது, அசுரனே, நேரில் வந்து பார் என்று போருக்கழைத்தார். 2 சிங்கங்கள் மோதுவது போல, 2 மேகங்கள் இடிப்பது போல வாள்போர் பயங்கரமா நடந்தது. மின்னல் வேகத்தில் வாள்கள் மோதிக்கொண்டன. இறுதியாக வீரபாகு தேவர் சரியான சமயம் பார்த்து தன் கூர்மையான வாளால் அந்த அதிவீரனின் தலையையும் தோள்களையும் மார்பையும் துண்டு துண்டாக வெட்டி சாய்த்தார். யமன் அவனுடைய உயிரை கவர்ந்து சென்றான். பார்த்தீங்களா நண்பர்களே, தூதுவனாக சென்ற வீரபாகு தன் முதல் போரிலேயே அசுரகுலத்தின் பெரும் வீரர்களை எப்படி துவம்சம் செய்தார் என்று. இதற்கு பிறகு அவர் சூரபத்மனின் சபைக்குள் எப்படி நுழைந்தார், அங்கே என்ன நடந்தது, இதை நாம் அடுத்த வீடியோல விரிவாக பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை, ராதே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.